Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க டஸ் வச்சு பார்க்க போறோம். டஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டஸ்க்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா ஸ்ட்ரக்சர் டஸ்ன்றது எழுதிட்டு சப்ஜெக்ட் எழுத போறோம். வெர்ப் வந்து பேஸ் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ டஸ்ன்றதுக்கு சப்ஜெக்ட் என்னென்னலாம் வரணும்? ஹி, ஷீ, இட், அதுக்கப்புறமா நேம். ஓகே, சோ இப்போ டஸ் அப்படின்றது எந்த இடத்துல எந்த டென்ஸ்ல வரும்னு சொல்லியிருக்கோம்? பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும். இப்போ இதோட சென்டென்ஸ்லாம் பாருங்க. அவன் இங்கே வேலை செய்கிறானா? ரவி தினமும் வருவானா? அவள் நன்றாக ஆங்கிலம் பேசுவாளா? ஓகேவா? சோ இப்போ இந்த மூணுமே வந்து நமக்கு செய்யறானா, வருவானா, பேசுவாளா? சோ இது எல்லாமே பிரசன்ட்ல நடக்கக்கூடியதை பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சோ இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே எழுத போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அவன் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஹீ தான், அப்போ டஸ் தான் யூஸ் பண்ண போறோம். சோ டஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். இங்க என்ன இருக்கு? சப்ஜெக்ட் அவன், அப்போ ஹீ. நெக்ஸ்ட் வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்னதுங்க? வேலை செய்கிறானா அப்படின்றது தான் வெர்பு. கரெக்டா? அப்போ ஒர்க். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ல எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்? ரிமைனிங் இருக்கிற வேர்ட் ஆர் சென்டென்ஸ் அப்படியே எழுதிடலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க என்ன இருக்கு? இங்கே. அப்போ டஸ் ஹி ஒர்க் ஹியர்? இங்கே அப்படின்றதுனால ஹியர் போடுறோம். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. ரவி தினமும் வருவானா? ரவி தினமும் வருவானா? சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் நமக்கு என்ன வந்திருக்கு? ஒரு பர்சனோட நேம் வந்திருக்கு. கரெக்டா? சோ டஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டஸ் அப்படின்றது எழுதிடலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ன்ற இடத்துல என்ன எழுதணும்? ரவி. சோ ரவி அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்னதுங்க? வருவானா. சோ வருவானா அப்படின்றதோட பிரசன்ட் ஃபார்ம் அப்படி இல்லைன்னா பேஸ் ஃபார்ம் என்னது? கம். சோ இந்த இடத்துல நீங்க கேம்லாம் போடக்கூடாது. டஸ்ன்னு வந்துட்டாலே நமக்கு வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். சோ டஸ் ரவி கம் தினமும் அப்படின்னு வந்திருக்கு. சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டோமா? சோ மிச்சம் இருக்கிறது ரிமைனிங் இருக்கிற வேர்ட் தினமும். அப்போ டஸ் ரவி கம் டெய்லி? எண்டிங்ல கொஸ்டின் மார்க். அவள் நன்றாக ஆங்கிலம் பேசுவாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அவள் அப்படின்றது she. கரெக்டா? சோ டஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ண போறோம். சோ டஸ் அப்படின்றத எழுதிடலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது? she. வெர்பு. வெர்பு என்ன இருக்கீங்க? பேசுவாளா அப்படின்றதான் வெர்பு. சோ ஸ்பீக். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற வேர்ட் ஆர் சென்டென்ஸ் வந்து அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன இருக்கு? நன்றாக ஆங்கிலம் அப்படின்ற ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ டேஷ் ஷீ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல்? இங்கிலீஷ் வெல். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். டஸ் ஷீ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல்? ஸோ பாருங்க எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டூவா டஸ்ஸா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்ஜெக்டை பொறுத்து தான் மாறுபடும். சப்ஜெக்ட் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுத போறோம். இவ்வளோதான் டூ டஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டூ டஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டீட் வச்சு பார்க்கலாம். டீட் அப்படின்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து டூ டஸ்ன்னு சொன்னோம். ஆனால் இந்த பாஸ்ட்ல வந்து டீட் அப்படின்ற ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது சப்ஜெக்டை பொறுத்து ரெண்டாலாம் டிவைட் ஆகாது. ஐ, வி, யூ, தே, அப்புறம் ஹி, ஷி, இட், நேம். ஸோ இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி டீட் அப்படின்றது தான் ஆக்சிலரி வெர்பா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீட் அப்படின்றத எழுதிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வெர்பு எழுத போறோம். இங்கேயுமே நமக்கு பேஸ் ஃபார்ம்ல தான் வெர்பு வந்து இருக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து இது பாஸ்ட் டென்ஸ் தானே அப்படின்னா வெர்பு வந்து நமக்கு பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. ஸோ
அந்த பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற டிட்டை தான் நம்ம வெளில எடுத்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, விளையாடுறோம் அப்படின்றதோட பாஸ்ட் என்னது, பிளேடு அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? சோ இந்த பிளேடு எப்படி வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிட் பிளஸ் பிளே, இதுதான் பிளேடா மாறுது. கரெக்டா? சோ அப்போ இந்த இடத்துல டிட்ன்ற வார்த்தையை நம்ம வெளியில எடுத்துட்டோம். அப்ப இங்க என்ன வேர்ப் வந்து இருக்குது, பிளே அப்படின்றதுதான் இருக்கு. சோ பிளே அப்படின்றது என்னது, பேஸ் ஃபார்ம். உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? ஸோ இர்ரெகுலர் வேர்ப்ஸும் நம்ம இருக்கு, நீங்க அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து பிளேடு, இப்போ இதே மாதிரி ஜம்ப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ப் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், ஜம்ப்டு அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ டிட் அப்படின்றத நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா தான் இங்க ஜம்ப் அப்படின்னு வரும். ஸோ அப்ப நம்ம டிட்டை ஆக்சிலரி வெர்பா இங்க எழுதுறோமே, அப்புறம் இங்க இடத்துல இருக்கிறது என்ன இருக்கும், பேஸ் ஃபார்ம் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து இதுதான். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் ஃபார்ம் போடக்கூடாது. டிட்டை நம்ம வெளில எடுத்துட்டோம், அதனால வேர்ப் வந்து பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவன் நேற்று உன்னை அழைத்தானா, நேற்றுன்னு வந்துருச்சு, அப்பனாலே இது வந்து நமக்கு பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ முடிஞ்சு போயிடுச்சு. நீ வேலையை முடிச்சிட்டியா அப்படின்றதுதான் நம்ம பேச்சு வழக்குல முடிச்சையா அப்படின்னு கேட்போம்ல, ஸோ அது. ஸோ முடிச்சிட்டியா அப்படின்னா அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. கரெக்டா? ஸோ அதுவும் நமக்கு பாஸ்ட்ல தான் இருக்கு. அவர்கள் போட்டியில் வென்றார்களா அல்லது அவர்கள் போட்டியில் ஜெயிச்சார்களா, ஸோ இதுவும் என்னது, ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேள்வி கேட்டிருக்கோம், அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அந்த செயல். ஸோ டிட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் பதில் சொல்லக்கூடிய எஸ் ஆர் நோ டைப் ஆன்சரா தான் வரும். மேக்சிமம் வந்து நம்ம ஆக்சிலரி வெர்ப் வச்சு கேள்வி கேட்கும் போது நமக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆன்சர் எஸ் ஆர் நோ தான். ஸோ அதுக்கு உண்டான ரீசன் வேணா அதுக்கு எடுத்து சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டீட்டெயில் எழுத போறோம். ஸோ டீட்டெயில் எழுதியாச்சு. சப்ஜெக்ட் இங்க என்னது, அவன். ஸோ ஹி. நெக்ஸ்ட் வெர்ப் எழுதணும். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும், பேஸ் ஃபார்ம்ல. ஸோ இங்க என்ன இருக்கு, வெர்ப் அழைத்தானா, கால். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற வேர்ட் ஆர் சென்டென்ஸ் எழுதிடுவோம். இங்க என்ன இருக்கு, நேற்று உன்னை அப்படின்னு தான் இருக்கு. ஸோ டிட் ஹி கால் யூ எஸ்டர்டே, எண்டிங்ல கொஸ்டின் மார்க். Did he call you yesterday? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ வேலையை முடிச்சியா, நீ அப்படின்னு வந்திருக்கு. சோ யூ. சோ இங்க சப்ஜெக்ட பொறுத்தும் நமக்கு மாற போறது அப்படின்றதுனால நீங்க கண்ணை மூடிட்டு டிட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து போட்டுறலாம். சோ டிட் எழுதுனதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்ட் நீ, அப்போ யூ. நெக்ஸ்ட் வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்னது, இங்க முடிச்சியா அப்படின்றத வெர்ப். அப்போ ஃபினிஷ். ரிமைனிங் இருக்கிற வேர்ட் ஆர் சென்டென்ஸ் அப்படி எழுதிடுவோம். இங்க என்ன இருக்கு, வேலை, அப்போ த ஒர்க். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். டிட் யூ ஃபினிஷ் த ஒர்க், டிட் யூ ஃபினிஷ் த ஒர்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவர்கள் போட்டியில் வென்றார்களா, அவர்கள் போட்டியில் வென்றார்களா. ஸோ இங்கேயும் நம்ம டிட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் எழுத போறோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது, அவர்கள். ஸோ தே. நெக்ஸ்ட் வெர்ப் எழுத போறோம். வெர்ப் பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இங்க என்ன வெர்ப், வென்றார்களா. ஸோ இந்த இடத்துல நீங்க வின் எழுதுவீங்களா, ஓன் எழுதுவீங்களா, வின் அப்படின்னு தான் எழுதணும். எதனால, இது பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். டிட் தே வின் த மேட்ச், போட்டியில் அப்படின்றது தான் மீதம் நமக்கு இருக்கு. சோ த மேட்ச். Did they win the match? Did they win the match? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து டூ எங்க யூஸ் பண்ணணும், டஸ் எங்க யூஸ் பண்றோம், டிட் எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட டவுட்டே வராது. நிறைய எழுதி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஈஸியா இதானா அப்படின்னு புரியுற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பேசும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் வந்து வரும். ஸோ நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது,
இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க ஒரு சின்னதா, ரொம்ப பெருசா வேணா, சின்னதா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய டாபிக் பத்தி பேசும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நடத்துறது எல்லாமே மறந்து போயிடும். அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சின்னதா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தாலும் நீங்க டக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களோட டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டூ டஸ் டிட், இது மூணுக்குமே வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதி எனக்கு கமெண்ட்ல எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. சரியோ தப்போ கண்டிப்பா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.